இப்போ போக போகிறது அபுபக்கர் ஷூட்டிங் மெட்ரோ ஸ்டேஷனில் வந்து ஜேரா சிட்டிசன். இதோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ட்ராவல் கிளிப்ஸை நான் ஆட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவரில் துபாய் மெட்ரோ பற்றி குட்டி இன்ஃபோ சொல்கிறேன். துபாய் மெட்ரோவில் ரெட் அண்ட் க்ரீன் லைன் இருக்குது. இதில் ட்ராவல் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணுறது, இல்லைனா நோல் கார்டு வச்சு ட்ராவல் பண்ணலாம். எல்லா மெட்ரோலையும் மொத்தம் 3 டைப் ஆஃப் கம்பார்ட்மெண்ட் உண்டு. ஒன்று கோல்டு கிளாஸ் கம்பார்ட்மெண்ட், இன்னொன்று உமன்ஸ் அண்ட் சில்ட்ரனுக்குன்னு செப்பரேட் கம்பார்ட்மெண்ட், அப்புறம் ரிமைனிங் எல்லாமே ரெகுலர் கம்பார்ட்மெண்ட் தான். அது காமன் பீப்புள்ஸ் யூஸ்க்கு. நார்மல் நோல் கார்டு யூசர்ஸ் வந்து கோல்டு கிளாஸில் நாட் அலோட். ஒரு ரஸ்டில் மறந்து ஏறிட்டாலும் ஃபைன் போட்டுருவாங்க செக்கிங் டைமில். அண்ட் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்லேயும் சேம் ரூல்ஸ் தான் அப்ளை ஆகும். ரெட் அண்ட் க்ரீன் மெட்ரோவுக்கு 2 ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேஷன் இருக்குது, யூனியன் அண்ட் புர்ஜுமான் மெட்ரோ ஸ்டேஷன். அதில் யூனியன் தான் மோஸ்ட் யூஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேஷன். அது ரெட்லேருந்து க்ரீன் மாறுறதுக்கோ இல்லை க்ரீன்லேருந்து ரெட் மாறுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 2 கம்பார்ட்மெண்ட், அப்புறம் கடைசி 2 கம்பார்ட்மெண்ட். ஸோ அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் கோல்டு கிளாஸ். இன்னொன்று வந்து பிங்க் கலரில் வந்து என்ட்ரன்ஸ் இருக்கும், அது லேடிஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு மட்டும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிட்டாலே போதும், நம்ம ப்ராப்பராக வந்து ரெகுலர் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிடுவோம். லேட்டஸ்ட் அப்டேட்டாக இ-ஸ்கூட்டர் வந்து மெட்ரோவில் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ புதுசாக வரவங்க இந்த இ-ஸ்கூட்டர் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம்.